வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் பங்கேற்றிருக்கிறார் கல்வி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் திரு இளையராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இது 7.5% உள் ஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க இந்த நீட்டில் வெற்றி பெற்றவங்க அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்காக. அதனால் பயன் இருக்கா? இந்த வருஷமும் யாராவது மாணவர்கள் வந்திருக்காங்களா? இது நல்ல கொஸ்டின் மிஸ்டர் உமர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த அரசு தமிழகத்தில் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காக இருக்கின்ற இந்த உள் ஒதுக்கீடுங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ எடுத்த டேட்டாலே நம்மளுக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இது ரொம்ப நல்ல முறையில் பயன்படுத்தி, உதாரணத்திற்கு ரூபிகான்ற ஒரு மாணவி அந்த கவுன்சிலிங்லேயே பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட் இடம் வாங்கியிருக்காங்க. ஆனால் இது அரசு பள்ளியில் படித்த அந்த மாணவி இது எஸ்பெஷலி அந்த உள் ஒதுக்கீடு மூலமாக இது ரொம்ப பயன்பெற்று முதலிடத்துல வந்திருக்காங்க. ஏன்னா கடவுள் ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி அரசு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக கொடுத்துருக்கிறத இந்த பொண்ணு ரொம்ப கச்சிதமாக ரொம்ப உத்வேகமாக அழகாக பயன்படுத்தியிருக்கிறது. இது பெரிய ஒரு எல்லா மாணவர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். எந்த மாணவர்கள் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ரொம்ப உத்வேகமாக இருக்கும். ஏதாவது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு நல்ல ஒரு உள்ளொதுக்கீடு நல்ல முறையாக பயன்படுத்தும். ஏன்னா இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு பெரிய எக்ஸாம்பிள். ஆமாம் ஆமாம். ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி இன் ஃபியூச்சரில் வர எல்லா மாணவர்களும் இது ஒரு உத்வேகமாக எடுத்து நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது. ஆமாம், நல்லது. இப்போ நீட்டில் என்ன பிரச்சனைனா, இப்போ நீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரிகள் இஷ்டத்துக்கும் டொனேஷன் அது இதுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. நீட் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நின்றுச்சுன்ட்டு ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீட்டில் பாஸ் ஆனவங்க நிறைய பேர் நிறைய நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கல. அதனால் செல்ஃப் ஃபைனான்ஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்படி தான் போகிறாங்களே தவிர, அங்கே போனாலும் இப்போவும் ஒவ்வொரு கல்லூரியிலையும் 18 லட்சம் 20 லட்சம் 22 லட்சம் இதை வாங்கி கொடுக்கறதுக்குன்னு புரோக்கர்ஸு இந்த மாதிரியே போயிட்டுருக்கேன். இப்போ நீட் வந்ததுக்கான அந்த இதுவே போயிடுச்சா? இல்லை, இதுவும் ஒரு அருமையானது ஒரு வினா. ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது என்ன பேஸில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மேக்சிமம் பணம் இருந்தால் தான் போகணும் அப்படின்றத ஒரு மாற்றி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் இதில் நம்ம கிளியர் பண்ணால் போகலாம் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதெல்லாம். ஆனால் இப்போ அதையவே எப்படி பேஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, அப்போ மருத்துவம் எப்படி போகிறதுக்கு அப்படின்னா +2 மார்க்கு பேஸ் இல்லை. ரெண்டாவது நீட்டு. அப்போ நீட்டுங்கிறது ஒன்று கிளியர் பண்ணோம் அப்படின்னா, அப்போ அந்த நீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இது அலசியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மையங்கள், கோச்சிங் சென்டர். ஆமாம், கோச்சிங் சென்டர்ஸ். அது பார்த்திங்கன்னா அந்த மையத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே போனால் மட்டும்தான் இது குவாலிட்டி அப்படிங்கிறத தாண்டி, அது ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பண வர்க்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த இதே சென்டர்லேயே போய் படிக்கவே முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, சரி அப்படி தான் படித்து வந்துட்டாங்க. படித்து வந்தாலும் இந்த ரேஞ்ச் மார்க் ஒரு பெரிய லெவல் எடுத்தும் இப்போ பார்த்திங்கன்னா அதையும் எகெயின் பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு மேலே, முன்னாலெல்லாம் இவ்வளோ தான் ஒரு கட் ஆஃப்னு ஒரு கம்யூனிட்டிக்கு இருக்குதுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு எஸ்சிக்கு, இல்லை எஸ்டி, அப்புறம் எஸ்சிஏ, அப்புறம் பிசி, ஓபிசி அந்த கேட்டகரி, அப்புறம் ஓசி. ஸோ இந்த கேட்டகரியில் இப்போ லாஸ்ட் இயர் கம்பேரிசன், அதுக்கு முன்னால் இயர் கம்பேரிசன் பார்க்குறப்போ இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ தான் மார்க் நம்ம ரேஞ்ச் எடுத்திருந்தாலும் அப்போ அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவு, ஏன்னா ஏற்கனவே இதுக்காக நிறையா பணம் செலவு பண்ணி படிச்சிருப்பாங்க. பெரிய ப்ராஜெக்ட் தான் இது. ஏன்னா அவங்களுடைய சக்தியை மீறி தான் பணம் செலவு பண்ணி மினிமம் 1 lakh to 2 lakhs வரலும் அந்த படிப்புக்கு மட்டும். ரைட். அப்புறம் அடுத்து செகண்டரி பார்த்திங்கன்னா, இப்போ அது முடிச்சு வந்தாங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ ரைட் ஒரு மருத்துவக் கல்லூரி போய் ஒரு இதுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 600 எடுத்த 650 எடுத்த மாணவர்கள் கூட இப்போ கிடைக்கிறதுங்கிற பெரிய ஒரு கிட்டாப்படியாக இருக்குது. அதனால் என்னென்னா, இது மறுபடியும் ஏற்கனவே நம்ம தமிழக அரசு ரொம்ப என்னது அது திருப்பி முன்னாலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, நீட்டு வேண்டாம், நீட்டு தேர்வை ரத்து செய்யணும். இது இப்போ எல்லாத்துக்குமே நாட் ஓன்லி ஃபார் நம்ம தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக இந்த நீட் ரிசல்ட் வந்தப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆமாம். ஒரு குறிப்பிட்ட மையத்தில் இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்கிறதோட ஒரு கரெக்டாக அவங்க சொன்ன எல்லாமே, இது என்றைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, என்றைக்கு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற அந்த இதுலேயே கூட அவங்க
முரண்பட்ட தேதியில் தான் வந்து எல்லாமே டிக்ளேர் பண்ணாங்க. ஆமாம். ஒன்று. செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மார்க் வந்து ஃபஸ்ட்டு மார்க்குன்னு ஒன்று தான் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரிஞ்சது. ஆமாம், நிறைய பேர் தான். ஆமாம். ஸோ அப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ரைட் இந்த மாதிரி வந்து இது. இப்போ அது முடித்தோம், மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்துமே, அதுக்காக செலவு பண்ணி மார்க் எடுத்தோம். இப்போ மறுபடியும் வந்து ஒரு நல்ல காலேஜில் சீட் வாங்கணும் அப்படின்னா பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த நீட்டு அப்படிங்கிறத வந்து தாண்டி ரொம்ப மனச்சுமை, பணச்சுமை இதெல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு இல்லாமல் மாணவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாடு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ இந்தியாவே சொல்லுது நீட்டு வேணாம் வேணான்னு. ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பழக்கமாயிட்டாங்களோ நீட்டுக்கு மக்களே? அதாங்க இப்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வரவரெல்லாம் அப்படி தான் இருக்கும். எல்லாம் புதுசாக அப்புறம் போக போக நம்மளுக்கு அந்த இது சொல்லுவாங்கள்ல பழமொழி மாதிரி தான், அதுவும் பழகி போகிறோம் அப்படின்னு மாதிரி ரைட்டாக. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன். பட் எதுவுமே இந்த வித்தின் த ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கும் பியாண்ட் த லிமிட் அப்படிங்கிறதுக்கும் இருக்குது. அளவுக்கு முன்னா அமிர்தமும் நெஞ்சு, எல்லா விஷயமும் அப்படி தானேங்க. இப்போ நீட்டுங்கிறது வந்து இப்போ எல்லாமே இப்போ பணம் கொடுத்து படிச்சுட்டாங்க. பணம் கொடுத்து படித்து அந்த மார்க் எடுத்துமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றப்போ எல்லாமே ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க, மாணவர்கள் உட்பட, மாணவருடைய பேரண்ட் உட்பட. ஏன்னா நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ மார்க் எடுத்தோம். ஏன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வேறு, பர்சன்டைல் வேறு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து 650.01 அப்படிங்கிறதுக்கும் 650.02, இந்த 650.01 அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பானா. அப்போ வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சாகணும்னா முடிஞ்சு போச்சு. அப்போ டெஃபினட்டாக வந்து அத்தனை பேரும் பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? அதனால் வந்து இது உண்மையாலுமே வந்து இது அடாப்டேஷன்றதை விட ரொம்ப சுமை தான் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. இன்னமும் நீங்கள் அந்த கருத்தில் உறுதியாக இருக்கீங்க? கண்டிப்பாக பண்ணணும்னு. கண்டிப்பாக. ஓகே. இப்போ நீட் பற்றி பேசுனது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொன்று, இப்போ கரண்ட்டில் வைரலாக போயிட்டுருக்கிறது வந்து 22ஆம் தேதி கட்சி கொடி அறிவித்தார் விஜய். அதில் வந்து அது ஸ்பெயின் நாட்டு கொடி, அதோட ரெசம்பிளன்ஸ் இருக்குது. இந்த 2 யானை வச்சது வந்து கேரளாவோட டூரிசம் போர்டோட சிம்பிள் அது. அப்படி அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சில பேர். இந்த மாதிரி ட்ரால் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக எப்பயுமே ஒரு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கமிட்டி போட்டு குழு போட்டு எல்லாம் அது கரெக்டாக இது பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான் முறை. ஆமாம். ஸோ இதில் வந்து அந்த குழுவில் கமிட்டியில் என்ன வந்து அது அவங்க என்ன நோக்கத்துக்கு போட்டாங்க, என்ன பர்பஸ் அப்படிங்கிறது அதுதான் அவர் ஆக்சுவலாக சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன் நடிகர் பகுஜன் சமாஜ்லேருந்தும். ஆமாம். ஏன்னா யானையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்கன்றது அவங்க வந்து இவங்க மாயாவதி அவங்க சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஆனால் இதுக்கான விளக்கம் அப்படிங்கிறது அவர் வந்து நான் இதில் வந்து டிக்ளேர் பண்ணுறேன் அப்படி தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டுங்களா? ஸோ இருந்தாலும் அதுக்கு முன்னால் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு என்ன சொல்லுதுங்க ஒரு விளக்கம் வந்து அந்த இருக்கிற ஒவ்வொரு சிம்பிள்ஸ், ஈவன் பூ, ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. இப்போ வந்து டீகோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தென்னாப்பிரிக்கா யானை, இது வந்து அந்த பூ வந்து இது, அப்புறம் ஸ்பெயின் நாட்டுக்கொடி அப்படின்ற மாதிரிலாம் வருது. பட் அதுக்கு உண்மையான விளக்கம் அப்படிங்கிறது அவர் கொடுக்குறவர்களும் நம்ம எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம தெரியாத விஷயத்த இந்த இடத்துல வந்து நம்ம பதிவு பண்ணுறதுங்கிறது முறையாக இருக்காது. பட் ஈவன் தோ இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரிட்டிசைஸ் வராத அளவுக்கு அந்த கமிட்டி வந்து செயல்பட்டு, அந்த குழு செயல்பட்டு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஃபஸ்ட்டு அதுக்கு பக்காவாக ஒரு பிளானிங், ரெண்டாவது அந்த அக்கார்டிங் டு த பிளானிங் எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம். ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து இந்த பேர் வைக்கிறப்போ கூட ஒரு இது இருந்தது. ஏன்னா அது ஒரு பேர் மட்டும் இல்லை, அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா நிறையா எழுத்து பிழை அப்படியெல்லாம் இருந்தது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அது வந்து மிக மிக முக்கியமாக மைண்டில் வச்சுட்டு ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயமும், ஒரு வார்த்தை இல்லாமல் ஒரு எழுத்து கூட மாறினா கூட மீனிங்கே மாறிடும். கரெக்டு தானுங்க? ஏன்னா அது பேர்லேயே பார்த்தீங்கன்னா இது இல்லை அப்படின்னு இன்னொருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா பிகாஸ் ஒரு இனிஷியலைசேஷன் பண்ணுறதுங்க இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஒன்லி ஃபார் இது. ஏன்னா அது உலகமே உற்று நோக்கி தான் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு புதுசாக ஒரு ஃப்ரேம் உள்ளே வருது அப்படின்னு ரைட் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ இதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை நிறைவேற்றுற அளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, உங்களோட பணிகள் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். நேர்காணல் பங்கேற்றமைக்கு நன்றி. தேங்க்யூ.